இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தர்மதுரை படத்தோட கதை சுருக்கம். இந்த படத்தோட டைரக்டர் சீனு ராமசாமி. இந்த படம் ஆகஸ்ட் 19th 2016 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் ஆர்.கே. சுரேஷ், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இதில் விஜய் சேதுபதி, தமன்னா, ராதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் விஜய் சேதுபதி வந்து ஒரு டாக்டராக இருப்பார். ஸ்டார்டிங்கில் டாக்டரை ஆக்சுவலாக படிச்சுட்டு இருக்கும்போதே தமன்னா அவங்களாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துருவார் ஊருக்கு. வந்ததுக்கப்புறமா ஊரில் ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. நடத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் வருவாங்க. ஒரு உடம்பு முடியாதவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வந்து அவங்கள பார்த்துக்கிறது, அந்த ஊரில் உள்ள எல்லா வயசானவங்களையும் கூட்டிகிட்டு வந்து பிபி செக் பண்ணணும், சுகர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் பார்ப்பாரு, இவங்களாம் யார் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இவங்க எல்லாரும் எங்கள் ஏரியாவில் உள்ளவங்க தான். ஆனால் அவங்களுக்கு உடம்பு முடியல, பார்க்குறக்கு ஆள் இல்லைனாலும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா காட்டு வேலை பார்த்துட்டு தெரியிற ஒரு பொண்ணாக அதில் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு டாக்டர். ஆனால் இவருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேலே ஒரு லவ் வர ஆரம்பிக்கும். அவங்க அந்த கேர் பண்ணுற விஷயத்த பார்க்கும்போது பிடிக்கும் அவருக்கு. அப்போ லவ் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க நம்பவே மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து படிக்காதவன், நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணீங்கன்னா நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கே பொண்ணு கேட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் அவங்க நம்புவாங்க, ஓகே நம்மளை உண்மையிலே லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அவங்களுக்கு கல்யாணம் பேசினதுக்கு அப்புறம் கூட அவங்க ஓயாமல் கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்பப்போ, உண்மையிலே என்னை பிடிச்சிருக்கா, உண்மையிலே நீங்கள் நீ லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது, இவர் உண்மையிலேயே நம்மளை லவ் பண்ணுறாரா அந்த மாதிரி. அப்படி நல்லா தான் போயிட்டுருக்கோம். இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, விஜய் சேதுபதியோடைய மாமன் 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இவன் வந்து படித்தவன், இவளை போய் கல்யாணம் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க வீட்டில் போய் அசிங்கமாக திட்டி ஒரு மாதிரி கொச்சையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க, அவங்களையும் அவங்க அப்பாவையும். அதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, சூசைட் பண்ணிப்பாங்க. யாரு? ஐஸ்வர்யா ராஜேஷ். அதனால அவங்க இறந்து போன காரணமே நம்ம தான். ஏன்னா நம்ம தானே சும்மா இருந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம், பேசணும். நம்மனால தானே நம்ம மாமா 2 பேரும் போய் இப்படி பேசவும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர கோவம் வரும். அருவாள் எடுத்து வெட்டலாம் போவார். அப்போ ராதிகா வந்து டக்குன்னு பிடிச்சி ரூமில் போட்டு அடைச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இவர் இந்த டிப்ரெஷனில் என்ன ஆயிடுவார்னா, அளவுக்கு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருவார். ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிடுவார் குடிப்பழக்கத்துக்கு. அந்த மாதிரியே போயிடுவார். ஒரு டாக்டர்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளாயிருவார். ஃபுல்லாக தாடி வளர்த்துட்டு, ஒரு மாதிரி ஷர்ட்டு பேண்ட்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு, இப்படி ஊருக்குள்ள சும்மா அந்த இறந்தவங்க வீட்டுக்கெலாம் போய் டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரிலாம் தெரிவார். இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பெத்த பிள்ளை இல்லையா, தன்னோட குழந்தைய வந்து ஒரு டாக்டராக்கி பெரிய ஆளாக பார்க்கணும்னு நினச்ச ஒரு தாய். ஆனால் அவங்க முன்னாடி பையன் இப்படி தெரியற பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி போயிட்டுருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்ச நாள் கழித்து சென்னைக்கு போயிருப்பாங்க. யார்? விஜய் சேதுபதி போயிருப்பாங்க. அப்போ தான் தமன்னாவை மீட் பண்ணுவாங்க. தமன்னா ஆல்ரெடி இவங்களோட காலேஜ் மேட் இல்லையா, அப்போ மீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட ஸ்டோரி அவங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும். ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து கன்சீவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கூட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க குடிக்கிற பாலில் வந்து அபாசன் டேப்லெட்டை கலந்து கொடுத்துருவாரு. ஸோ அவங்களோட குழந்தை வந்து அபார்ட் ஆயிரும். அதனால் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக தான் இருப்பாங்க. அப்போது இவர் விஜய் சேதுபதி போய் இவரோட ஸ்டோரியெல்லாம் சொல்லுவார். அப்போ தமன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிறத பார்க்கும்போது இவருக்கு அதாவது அவர் லவ் பண்ணார் இல்லையா ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அவங்கள மாதிரி இருக்குன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிருவார். அப்போது மறுபடியும் அவங்க 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிரும். ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போதே தமன்னாவுக்கு விஜய் சேதுபதி மேலே ஒரு லவ் இருந்திருக்கும். பட் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் படிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ நம்ம எதையுமே அவரோட கான்சன்ட்ரேஷனை எதுவுமே நம்ம திருப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னது, இவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் கலந்து கடைசியில் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லாஸ்ட்டில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவர் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இதோட இந்த படத்தையும் நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.